ஹாய் ஆல் கேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு லைவ் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா காயின் மாதிரி இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்னு இருக்கும். ஜேம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜேம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பெண்டிங் கேஒய்சி பெண்டிங்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? இது மாதிரி கேஒய்சி பெண்டிங் ஆச்சுன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ் அது பிளேஸ் இருக்கும். இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளேஸ் என்டர் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் டிக் பாக்ஸ் இருக்கும். அது டிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஓகே கொடுத்தீங்க ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆக சம் டைம் எடுத்துக்கிச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் ஆப் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் போயிடும். அடுத்து ஆதார் சைனிங் வந்துடும். சரிங்களா? சைனிங் ப்ராசஸர் கொடுத்தோன்னா கொஞ்சம் நாள் லோட் ஆகும். அதுக்கப்புறம் சைன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆதார் செக்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம், ஆதார் கார்டு, பேன் கார்டு நேம் செக் பண்ணிட்டு கொடுங்க. ஆதார் கார்டு நேம் கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன், அதாவது ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு அடுத்தது க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேம்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம வித்ட்ரா கொடுத்து பார்க்கலாம். வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட் பேங்க். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் தான் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆட் பேங்க், நம்ம ஆட் பேங்க்ஸ் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பேமெண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபுல் நேம், அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பாஸ்புக்கில் அக்கௌண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த உடனே கீழே வந்துட்டு வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் டிக் விழுந்துருச்சு க்ரீன் கலர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வாங்க. ஸோ பேக் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் வந்து காட்டும். 10,000 ஜெம்ஸ்க்கு இப்போ 98 ரூபாய் காட்டுது. வித்ட்ரால் பண்ணுறோம். ஸோ வித்ட்ராவல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராவல் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு லோட் ஆகும். ஸோ இது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா உங்கள் பேமெண்ட் வந்து டன் ஆயிடுச்சுன்னா